வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பலமான மழை பெய்து வருகிறது. இந்த டிட்டா புயலின் காரணமாக பல்லாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி நாசமாகின. இந்த நிலையில்தான் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்திற்கு அடுத்து இருக்கக்கூடிய அகஸ்தியன் பள்ளி இந்த பகுதியில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் உப்பளம் தொழில் செய்து வரக்கூடிய 800க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இந்த பகுதியில் உப்பளம் தொழில் செய்து வருகிறார்கள். அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒளிப்பதிவாளர் தீனா காட்டிக் கொண்டிருக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்மை சுற்றி நீரால் சூழப்பட்டிருக்கிறது. நெஞ்ச அளவு நீரானது இந்த உப்பளம் பகுதியில் சூழ்ந்திருக்கு. 1000 ஏக்கர் பரப்பளவில், அதாவது ஒரு ஏக்கருக்கு 40,000 முதல் 50,000 வரை அந்த லாபம் கிடைக்கக்கூடிய இந்த தொழிலில் எங்களுக்கு இந்த 1000 ஏக்கரில் தண்ணீர் நிரம்பி இருக்கிறதால் எங்களுக்கு 2 மாதத்துக்கு தொழில் கடுமையாக பாதிக்கப்படும். எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், அதாவது இங்க இருக்கக்கூடிய அந்த உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த 1000 ஏக்கரும் 800 உரிமையாளர்கள் இந்த இடத்தில் உப்பளம் தொழில் செய்து வருவதாகவும், அதே போல 3000க்கும் மேற்பட்ட ஊழியர்களும் இந்த பகுதியில் வேலை செய்து வருகிறார்கள். இந்த நெஞ்சு அளவிற்கு தண்ணீர் இந்த பகுதியில் இருப்பதால் இது வடியவே எங்களுக்கு 2 மாத காலம் அவகாசம் எடுத்துக்கொள்ளும். ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதங்கள் தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் கண்டு தொடர்பு கொண்டு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். கோபி சார், கோபி எப்படி போயிட்டு இருக்காங்க? என்ன நிலவரத்தில் இருக்கு கோபி? என்ன மாதிரி நிலவரங்கள் நிலவிட்டு இருக்கு? புயல் எப்படி இருக்க, தாக்கங்கள் எப்படி இருக்கு கோபி? தற்பொழுது மாமல்லபுரத்தை, அதாவது நிவர் புயலை கவர் செய்து கொண்டிருக்கும் நம்மளுடைய செய்திக்குழுவுடன் இணைந்து நானும் ஒளிப்பதிவாளரும் இணைந்து நிவர் புயலின் மிக அருகாமையில் உள்ள அந்த மாமல்லபுரம் எந்த இடத்தில் தாக்கும் என்று கூறப்பட்டுள்ளதோ அதே மாமல்லபுரத்தின் கடற்கரை ஓரத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். திரு ரமேஷ் அவர்களே, அங்க நின்று கொண்டிருக்கீங்க. காத்து எவ்வளவு வீசுது? காற்று தற்பொழுது பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கே தெரிந்திருக்கும், மிகவும் பயங்கரமான காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது. இங்கு நிற்கவே முடியவில்லை. நன்றாக கவனித்தீர்கள் என்றால் பின்னாடி இருந்த கடல் 50 அடியில் இருந்து நான் நின்று கொண்டிருந்த 10 நிமிடத்திற்குள் 2 அடிக்கு அருகில வந்து விட்டது. பழைய பரம்பரை செய்திகளுக்காக கோபி, உங்களால் நிக்க முடியாத சூழ்நிலை இருக்குங்கிறது எனக்கு தெரியுது, பார்க்கவே புரியுது எங்களுக்கு. ரமேஷ், இங்க பாரா ரமேஷ், பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? கோபி நீங்க வந்து ஒரு பதட்டத்துல மரியாதை கொடுக்க மறந்துட்டீங்க கோபி. உசிரே போடாது, உயிரை கொடு. உனக்கு மரியாதை பெரிய முக்கியமாடா. இங்க பாருடா டேய், தெரியுதா? கோபி தெரியுதா உங்களுக்கு? இப்படி சுத்திட்டு வருது பாருங்க, டொர்னாடோ, ஹரிக்கேன், அதுதாங்க புயல். அப்படிதான் இருக்கும், பாத்துக்கடா. இதுக்கு மேல பக்கத்துல எங்களால காட்டவே முடியாது. கோபி இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போங்களேன். இன்னும் போவா? ஆமா போங்க, நெருங்கி போவா. இன்னும் நெருங்கி போங்க. போனா நான் போயிடுவேனே. குழந்தை குட்டி யார் பாக்குறது? போனா போகுது, யாரை பாத்துட்டு போறாங்க விடுங்க. போனா போகுதா? ஆமா, இது நல்லா இல்ல தம்பி. வேலை வேணாம், நான் வேலையை விட்டு நின்னுக்கிறேன். என்னடா என்ன ஓவரா இருக்கு? என்ன கோபி, அப்படி நீங்க அந்த புயல் வந்து சேஸ் பண்ணி நீங்க வந்து அதை டிராவல் பண்ணிட்டே இருங்க. சேஸ் பண்ணி போவா? ஆமா, கார்ல அப்படியே வைப்பர் போட்டு போங்க. அப்படியே காருக்குள்ள வைப்பர் போட்டு போவா? ஆமா. என்ன புயல் என்ன கள்ளக்கடத்துல பண்ணிட்டு சேஸ்லாம் பண்ண சொல்றீங்க? அது பாட்டுக்கு ஒரு ஓரத்துல போட்டுமே. இப்ப இது வீட்டுல உட்காந்து டிவில பார்த்து என்ன செய்திகள் நன்றி கோபி. செய்திக்கு நன்றி எல்லாம் சொல்லாத. இப்ப என்ன ஏன் புயல் முடிஞ்ச உடனே அது என்ன சேதம்னு நீங்க பார்க்க மாட்டாங்க. அப்பவே போய் லைவ் அப்டேட் கொடுக்குமா? 12 மணிக்கு வண்டியில சேஸ் பண்ணிட்டு போக சொல்றீங்க. அது என்ன கள்ளக்கடத்துல பண்ணிக்கிறீங்க லாரியில? ஒளிப்பதிவாளர் லட்சுமி நரசிம்மனுடன் கோபி. கோபி நடராஜன்ல இருந்தாரு, அப்ப அவர் இல்லையா? அவன் தான் தண்ணியில அடிச்சுட்டு போயிருச்சு. 2 கேமராமேன் மாத்தியாச்சு. நடராஜன் போயாச்சு, அப்புறம் பூமி வந்தா, இப்போ வந்து லட்சுமி நரசிம்மன் போயிருக்காரு. அப்படியா? ஆமாண்டா, கேமராவே 4 கேமரா வத்தியாச்சு. இப்போ சோனி ஆல்பா A7 எடுத்துக்கிறோம்டா நாங்க. கோபி தொடர்புக்கு ரொம்ப நன்றி கோபி. சரா ரமேஷ்.